So first question. Super. So 5 by 9 equal to 55 by dash in கேட்டிருக்காங்க ஓகேவா. So good morning எல்லாருக்குமே good morning. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன நம்ம அதிகமா பண்ணுவோம்னா கேர்லெஸ் மிஸ்டேக் தான் அதிகமா பண்ணுவோம். ஸோ 5 by 9 is equal to 55 by x னு போடுவோம். இப்படி இருந்தாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 5ஐயும் x-ஐயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 9ஐயும் 55ஐயும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகே, 1 times 11 times. அப்ப x is equal to 99. 11 into 9 99. ஓகே, இதுல என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது தப்பா சூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் தான் क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் நீங்க 99 தான் போடணுமே தவிர 50 by 55 by 99 போட கூடாது. ஓகேவா, ஆன்சர் இஸ் 99. கிளியர்? குட் மார்னிங் எல்லாருக்குமே. சூப்பர். ஆன்சர் டி ஏ கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन. சிஸ்டர் என்பது 535301, அங்கிள் என்பது 84670, பாய் என்பது 129 என்றால் சன் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருக்கிறதுலயே ஈஸியான ஒரு லைக் டாபிக் ஒரு சம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குற இந்த டைப் ஆஃப் சம் தான். क्वेश्चनல இருந்தே நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ரைட்டா? சோ எஸ் ஓட கோட் ஆல்ரெடி இங்க கொடுத்திருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் 5. சோ எஸ்ன்றது 5. ஓ ஓட கோட் பாய்ல கொடுத்திருக்காங்க, ரெண்டாவது லெட்டர். சோ ரெண்டாவது இருக்குது 2, சோ 2. n வந்து அங்கிள்ல கொடுத்திருக்காங்க, ரெண்டாவது 4. சோ 5 to 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 5 to 4. ரைட்டா? சூப்பர். ஆன்சர் இஸ் 5 to 4. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்வரும் எண் வரிசையில் அடுத்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஜிக்கோட கொடுங்க, ஆன்சர் மட்டும் கொடுக்காதீங்க, லாஜிக்கோட கொடுங்க. அதனாலதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஓகேவா? 6, 17, 39, 72 அந்த क्वेश्चन மார்க். ஓகேவா? சோ என்ன பண்ணிருக்காங்க, எப்பயுமே இந்த மாதிரி எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல போச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். நம்ம ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க, இல்லனா மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. ரைட்? சோ 6ல இருந்து எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 17 வராது. சோ ஆட் தான் பண்ணிருப்பாங்க. எதை ஆட் பண்ணிருக்காங்க? 11 ஆட் பண்ணிருக்காங்க. and then 22 ஆட் பண்ணிருக்காங்க. and then 33. இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாமே 11 டேபிள். அப்ப அடுத்து நான் என்ன பண்ணனும்? 44 ஆட் பண்ணனும். சோ 4 to 6 11 116. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 116. ஆட் 11 டேபிள். சூப்பர் ரியா. ஒரு ஆள் தான் லாஜிக்கோட கொடுங்கணும்னு ஆன்சர் சொல்லிருக்காங்க. அப்படிதானே? எஸ். லா கிளாஸ் இல்லையா அப்படி கேட்டிருக்கீங்க. அது இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அட்டென்ட் பண்ணுங்க. புது ஸ்டாஃப் வந்திருக்காங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நீங்களும் இன்டராக்ட் பண்ண போறீங்க, புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? சோ மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, add 11 table. Super. So next question. So 7 மாணவர்களின் எடை கிலோகிராமில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சராசரி எடை என்ன? சராசரினா சம், எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை. எத்தனை நம்பர் இருக்குன்னு எனக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. சோ 7. மேல என்ன பண்ணுவேன்? இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். 38 plus 42 plus 30 plus 34 44 37 41. ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லாதீங்க, இத ஆட் பண்ணி சம் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்கப்பா. 34 ஆன்சர். அது அப்புறம் பார்க்கலாம். சம் என்னன்னு சொல்லுங்க. என்ன சம் வரும்பா? யாரு நான் கேக்குற கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்றீங்க நானும் பாக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு. ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. சம் என்னது? வாட் இஸ் தி சம்? 236. தமிழ் லவ் சாங்ஸ் அவங்களோட பேர் தெரியல. 236 ன்னு சொல்லிருக்கீங்க. இஸ் தட் ரைட்? யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா அது? So 8 2 10 and then 4 4 18 19 6 last 6 வருது. So 236 ஆ 266 ஆ? என்னங்க 236 ரெண்டு பேரு, 266 ரெண்டு பேரு. அடுத்த ஆன்சர் என்னன்னு நான் பார்க்கிறேன். ரியா 266. ஓகே, 266 தான் சொல்லிருக்காங்க. சோ ஆன்சர் இஸ் 266. 236 சொன்னவங்கலாம் செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ சம் என்னது? 266. 266 என்ன பண்ண சொல்லிருக்காங்க? 7 ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ 1 times 3 times and then 56 அப்படின்னு வரும். So 7 8s are 56. So answer is 38. 34 கிடையாது, 38. சூப்பர் ரம்யா. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. தமிழ் லவ் சாங்ஸ் மாத்திட்டீங்க 266. சூப்பர். எங்கயாச்சும் ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. ஓகே சூப்பர். So answer is 38. கிளியர் தானே? டவுட் இல்லல? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ 17 மணி. ஓகே, 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நமக்கு 12 அப்படின்னா பிற்பகல், 12 அப்படினாலே ஆஃப்டர்நூன். and then 13 1 ரைட்டா? 14 2 15 3 16 4 and then 17 அப்படின்றது
5 மணி, ஈவினிங் 5 மணி, காலையில 5 மணி கிடையாது, ஈவினிங் 5 மணி. சோ பிற்பகல் 5, ரைட்டா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 5. சூப்பர், ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவைகளில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். யாரு ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? இவைகளில் பொருத்தம் இல்லாதது எது? அணில், குயில், எலி, பள்ளி. சூப்பர். ஹாய் ஹரிஹரன். ஹாய், குட் மார்னிங் ஹரிஹரன். பியா, சூப்பர். ஏன் இது மட்டும் தான் என்னது? பறவை. சோ அதனால இது மட்டும் தான் என்னது? ஆட் ஒன் அவுட். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்கப்பா. சரியான விடை அதாவது ஏ பி சி, இதோட பேர் இசட் ஒய் எக்ஸ். இதுவே சி பி ஏனா பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின்ல இருந்தே எடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ். ஏனா இசட், ரைட்டா? அப்ப ஏனா இசட், பினா ஒய், சோ ஒய், சினா எக்ஸ். சோ எக்ஸ் ஒய் இசட். அப்படியே நீங்க என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்ல எழுதணும். அவங்க ஏபிசி ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்கன்னா நான் அவங்க கொடுத்திருக்க ஆன்சரை ரிவர்ஸ்ல எழுதுவேன், ரைட்டா? எதுக்காக இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க? இவ்வளவு ஈஸியாவா யாருக்கும் தெரியாம இருக்கும்னா இதுலலாம் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். சோ பார்த்தோன்னே டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு வந்துருவோம். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகேவா? சூப்பர். ஆன்சர் இஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ முருகன் சம மதிப்பெண்ணுடைய கேள்வி கொண்ட தேர்வை எழுதினான். ஓகேவா? அவன் 10 கேள்விகள், எத்தனை கேள்வி? 10 கேள்விகள் தவறாக எழுதினான். தப்பா எழுதினது 10 கேள்வி. ஓகே, இது சரியான மதிப்பீடு 60%. அவன் கரெக்டா எழுதியிருக்கான்ல, அதோட பெர்சன்டேஜ் என்னன்னா 60%. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன? ஓகே, கொஸ்டினை நான் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பையன் வந்து முருகன் அப்படின்ற ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறான். அந்த எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை மார்க். ஓகே, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 25 கொஸ்டின் இருக்குன்னா 25 மார்க், இல்ல 30 கொஸ்டின் இருக்குன்னா 30 மார்க், அவ்வளவுதான். அப்போ நீங்க எய்தர் எத்தனை கொஸ்டின் கண்டுபிடிச்சா போதும், இல்ல எவ்வளவு மார்க்னு கண்டுபிடிச்சா போதும், இரண்டுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ரைட்டா? சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவனோட பாஸ் பெர்சன்டேஜ். ஓகேவா? அவன் பாஸ் ஆன பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவுனா 60%. டோட்டலாவே பெர்சன்டேஜ்னா 100. அப்ப அவன் ஃபெயில் ஆன பெர்சன்டேஜ்ன்றது 40. ஃபெயில் இன் தி சென்ஸ் தப்பா எவ்வளவு எழுதிருக்கான்னா 40%. சோ ராங்னு நான் போடுறேன். ஃபெயில்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ ராங் பெர்சன்டேஜ் என்னன்னா 40%, ரைட்டா? எதுக்காக இந்த 40% கண்டுபிடிச்சிருக்கோம்னா, நமக்கு கொஸ்டின்ல அவன் 10 மார்க்குக்கு தப்பா எழுதியிருக்கான், 10 கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. தெரியுதா? 10 கேள்விகள் தவறாக எழுதினான். கேள்வின்னு தானே கொடுத்திருக்காங்க, அந்த மார்க்னு கொடுக்கலையேன்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நமக்கு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. எத்தனை கேள்வி இருந்ததோ அத்தனை மார்க்னு. அப்ப 10 கேள்வி தப்பா எழுதினானா 10 மார்க். சோ இந்த 40%, டோட்டல்ல 40%ன்றது என்னதான்? 10. புரியுதா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிடும். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதாப்பா? இந்த ஸ்டெப் புரியுதா? 25 questions. ஓகே, இந்த ஸ்டெப் புரியுதான்னு சொல்லுங்க. ஆன்சர் அப்புறம் பண்ணுங்க. யார் யாருக்கு புரியல? எஸ், கிளியர். சூப்பர் சுபா. அஸ்வின் சூப்பர். எஸ், சூப்பர். எல்எல் எந்த ஸ்டெப் புரியல? எல்எல் கிளியர். ஓகே, மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிளியர். முத்துப்பாண்டி ஒன்ஸ் அகைன் கேட்டிருக்கீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் क्वेश्चनல வந்து ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒன்னு வந்து அவன் எவ்வளவு கரெக்டா எழுதிருக்கானோ அதோட பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் எவ்வளவு அவன் தப்பா எழுதிருக்கான்னா 10. இது வந்து எதுல அப்படின்னா மார்க்லயோ क्वेश्चनல. மார்க் இல்லனா क्वेश्चन எடுத்துக்கலாம். இந்த சைடு இருக்குது பெர்சன்டேஜ்ல. அப்ப அவன் 10 மார்க்குக்கு தப்பா எழுதிருக்கான்னா அது 40% நான் ஈக்குவல் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அவங்க வந்து 10 மார்க் வந்து அவன் தப்பா எழுதிருக்கான்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படியே இன்டைரக்டா அவன் எவ்வளவு கரெக்டா எழுதினானோ அது பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நான் என்ன பண்றேன், அவன் எவ்வளவு தப்பா எழுதிருப்பான்ற பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அதையும் இந்த 10யும் ஈக்குவல் பண்ணிருக்கேன். சோ இது வந்து டோட்டல்ல 40%ன்றது 10 மார்க். அப்ப டோட்டல் இதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இது ரெண்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். சோ திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 25 டைம்ஸ். அப்ப x ஈக்குவல் டு 25. அப்போ 25 கேள்வி 25 மார்க்குக்கு எழுதியிருக்கான், ரைட்டா? சோ ஆன்சர் இஸ் 25. யாருக்கெல்லாம் புரியல? யுவராஜ், தீனா, இப்ப புரியுதா உங்களுக்கு? முத்துப்பாண்டி இப்ப புரியுதா? சி சூப்பர். முத்துப்பாண்டி இப்ப புரிஞ்சிருச்சா? தீனா and then யுவராஜ், முத்து, போஸ் முத்து, உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க, புரியுதாப்பா? இசைவாணி உங்களுக்கு எல்லாம் கிளியர். சோ சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க.
சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவ எவ்வளவு வந்து கரெக்டா எழுதியிருக்கான் அப்படின்றதோட பர்சன்டேஜ்ல, ஓகே, பர்சன்டேஜ்ல சொல்லுவோம், மார்க்லயும் நம்ம சொல்லுவோம், ரெண்டு விதமா சொல்லுவோம், ரைட்டா? அவ எவ்வளவு கரெக்டா எழுதியிருக்கான்றத பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க 60%. ஓகே, அப்ப இத வச்சு அவன் எவ்வளவு தப்பா எழுதியிருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ ராங்ன்றது பேலன்ஸ் இருக்க 40% தப்புன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அண்ட் இன்னொரு क्वेश्चनல என்ன கிவன்ல கொடுத்திருக்காங்கன்னா அவன் 10 தப்பா எழுதியிருக்கான்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 40க்கு 10 ஈக்குவலா, மார்க்ல 10, 40%ல 40, அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் தானே? டோட்டலா 40%ல டோட்டல் மார்க்ல இருந்து 40%ன்றது 10ன்னு அர்த்தம். சோ அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் 25 டைம்ஸ், இந்த 25 இந்த பக்கம் வரும், x equal to 25. புரியுதா? புரிஞ்சா? இப்ப புரியுதா மணிகண்டன்? இப்ப புரியுதா மணிகண்டன்? உங்களுக்கு புரியுதா? பிரவீன் நெக்ஸ்ட் போலாம், எல்லாருக்கும் புரியுதான்னு பாத்துக்கலாம். மணிகண்டன் உங்களுக்கு புரியுதா? கிளியர். மணிகண்டன் பி அப்படின்றவங்க இன்னொரு தடவைன்னு கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பர் மணிகண்டன். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ பின் வருவனவற்றில் எவை வேறுபட்டு இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 4 சக்கர வாகனம் சாலை, 4 சக்கர வாகனம் என்றது ரோட்ல போகும், கப்பல்ன்றது கடல்ல போகும், விண்வெளிக்கலன் அப்படின்றது விண்வெளியில போகும், வானூர்தின்றது வானத்துல போகும். ஆனா இந்த இடத்துல விமான ஓட்டின்னு அதை ஓட்டுறவங்களை கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் தி ராங் பேர். ஓகேவா? சூப்பர். விசிபிளா இருக்காப்பா? ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா? விசிபிளா இருக்கா? நான் ஜூம் பண்ணவா? டி. சூப்பர், ஆன்சர் டி. நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் நெக்ஸ்ட் क्वेश्चनல இருந்து. ஓகே, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில், இப்ப தெரியுது இல்லையா? தெரியுதா இப்போ? விசிபிளா இல்லைன்னா சொல்லிருங்க. ஓகே, விசிபிள். சூப்பர். சோ விசிபிளா இல்லைன்னா மட்டும் சொல்லிருங்க. ஓகே, இந்த क्वेश्चनல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது p ஆகவும், ஓகே, அப்ப 2 என்னது? p. அடுத்தது 3 என்பது n ஆகவும், 3 என்னது? n. அடுத்தது 9 என்பது q. அப்போ 9 q, ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 r. சோ 5ன்றத r னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 4 அப்படின்றது a. சோ 4ன்றது a. அடுத்தது 6ன்றது b. இப்படி இருந்ததுன்னா இந்த நம்பருடைய கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி. அகைன் क्वेश्चनலயே ஆன்சர் எல்லாமே இருக்கு. அகைன் கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. 599423. 5 என்னதுப்பா? r. சோ r ன்னு போடுறேன். r ல ஆரம்பிக்கிறது 2 இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம போவோம். அடுத்தது 99 இருக்கு. 99 டபுள் q. சோ டபுள் q வர ஆன்சர் இது ஒன்னு தான். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்தது 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. a 2 p 3 n. சோ r q q a p n. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ரைட்டா? சூப்பர். டவுட் இல்லல? குட் மார்னிங் முனியப்பன். ஹாய். சோ டவுட் இல்லல? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, சரி, கீழ ஆப்ஷன்ஸ் வேணாம், நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்சர் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஏனா ஜூம் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்புறம் உங்களுக்கு क्वेश्चन குட்டியா தெரியும். ஓகே, சூப்பர். பாருங்க, காலை 6:40 மணிக்கு, டைமை நல்லா நோட் பண்ணுங்க. காலையில எத்தனை மணிக்கு? 6:40 மணிக்கு ராகேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளம்புறாரு. யாரு? ராகேஷ். சோ நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட், ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார். இங்க இருந்து 25 நிமிஷம்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நான் கேக்குற क्वेश्चनக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 6:40ல இருந்து 25 நிமிஷத்துல போறாரு. அப்ப 6:40ல இருந்து 25 நிமிஷத்தை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7:05 கிடைக்குமா? ஆன்சர் பண்ணுங்க. 7:55. 7:05. சூப்பர். 7:05க்கு யாரு வீட்டுக்கு? ராகுல் வீட்டுக்கு போறாங்க. ஓகேவா? ராகுல் ஹோம்னு நான் போடுறேன், நமக்கு புரியுற மாதிரி இருக்கணும்னு. அடுத்து ஓகே, இது வரைக்கும் ஓகே இல்ல? சூப்பர். 7:05க்கு நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் காலை உணவை 15 நிமிடங்களில் முடித்துக்கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய 15 நிமிஷத்துல முடிக்கிறாங்க. அப்போ 7:05ல இருந்து 15னா எப்பப்பா இருக்கும்? 7:05ல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு வீட்டை விட்டு கிளம்புறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. 7:05ல இருந்து 15 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 7:20. சூப்பர். ரம்யா, சுவிதா, நந்தினி, விருமாண்டி, முருகன், இசைவாணி, தேவி. சூப்பர். 7:20. 7:20க்கு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. சோ லீவிங் ஹவுஸ் நான் போடுறேன். ஓகேவா? லீவ் ஹவுஸ். அடுத்தது என்னப்பா? அவங்க ஆபீஸ் போறதுக்கு 35 நிமிஷம் ஆகுது. ஆபீஸ் போறதுக்கு 35 நிமிஷம் ஆகுது. 7:20ல இருந்து 35 என்னதுப்பா? ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி
எஸ் டெய்லி லைவ் இருக்கு மார்னிங் 10க்கு 7:55 ரைட்டா சூப்பர் எல்லாருமே சூப்பர் ஓகே சோ 7:56 யார் அது 55 ஓகேவா 7 எங்க எழுதுறது சோ இந்த இடத்துல எழுதுறேன் 7:55க்கு ஆபீஸ் போறாங்க அடுத்து என்னப்பா கொடுத்திருக்காங்க அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுலின் வீட்டிலிருந்து அலுவலகம் புறப்பட்டிருக்கிறார்கள் எப்பப்பா கிளம்புனாங்க 7:20க்கு கிளம்புனாங்க இது வந்து காலைன்றதுனால 7:20 AM அவ்வளவுதான் ஆன்சர் என்னதுப்பா மார்னிங் முற்பகல் 7:20 ஆன்சர் இஸ் பி ரைட்டா புரிஞ்சில டவுட் இல்ல இதுக்கு சூப்பர் ஆன்சர் 7:20 கிளியர் தானப்பா டவுட் எதுவும் இருக்கா சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन சோ ஒரு சங்கேத மொழியில் போலஸ் என்பது ECILOP என குறிப்பிடப்பட்டால் கல்பிரிட் என்பது ஓகேவா கல்பிரிட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாமா அப்ப போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ POLICE என்ன பண்ணிருக்காங்கன்னா ECILOP அதாவது ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க முடிஞ்சா ரிவர்ஸ்ல அப்ப கல்பிரிட்டிவ் நான் என்ன பண்ணணும் ரிவர்ஸ்ல எழுதணும் சோ கல்பிரிட் LPRIT ரைட் இதுல ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் TIRPLUC எங்கயாவது இருக்கா TIRPLUC இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் தப்பா இருக்கு IRPLUC ஓகேவா சோ ஆப்ஷன் தப்பா இருக்கு எஸ் சூப்பர் எல்லாருமே ஆப்ஷன் தப்பா இருக்குன்னு சொல்லாம ஆன்சர் ராங் சூப்பர் ராஜ் ஆன்சர் ராங் தான் ஆன்சரே கொடுத்துட்டீங்க சூப்பர் சோ ரிவர்ஸ்ல எழுதணும் சேம் திங் ரிவர்ஸ்ல எழுதியாச்சு ஆப்ஷன் ராங் எஸ் சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन சோ தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும் ஓகே சோ ஒரு ஸ்டெப்பாவே நம்ம போலாம் என்ன சொல்லிருக்காங்க தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்குன்னு சொல்லிருக்காங்க சோ மகனுடைய வயசை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் மகனோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அவங்க அப்பாவுக்கு 5 மடங்கு அதிகமா இருக்கு சோ அப்போ தந்தையின் வயது ரைட்டா அவங்க அப்பாவோட வயதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் 5xன்னு எடுத்துக்கிறேன் அவங்க அப்பாவோட வயதை 5xன்னு எடுத்துக்கிறேன் இது புரியுதுல நெக்ஸ்ட் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க தெளிவா கவனிங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்றதுனால x + 4 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்றதுனால x + 4 அதே மாதிரி 5x + 4ன்னு போட்டிருக்கேன் ஓகேவா 5x + 4ன்னு போட்டிருக்கேன் சோ வயதை விட 4 மடங்கு அதிகம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அப்பாவுடைய வயது இருக்கு இல்லையா அவங்க அப்பாவோட வயதுன்றது அவங்க பையனோட வயசுல 4 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் சோ அவங்க பையனோட வயசுல 4 மல்டிப்ளை பண்ணும்போது அவங்க அப்பாவோட வயசு கிடைக்கும் சோ ஆன்சர் சால்வ் பண்ணிடலாமா சால்வ் பண்ணா x ஓட வேல்யூ கிடைக்குமா பார்க்கலாமா சோ 4x பிளஸ் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே புரிஞ்சுதா இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா புரிஞ்சுதா ப்ளீஸ் பர்சனல் கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணிருங்க கடைசி ஒரு 10 நிமிஷம் நானே தரேன் நீங்க வந்து தாராளமா பேசுங்க இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சான்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா இது புரியலன்னா கேளுங்க ஓகேவா புரியுது சூப்பர் சோ ஈக்குவல் டு 5x + 4 இந்த 4x இந்த பக்கம் கொண்டு வந்தா 5x - 4x ரைட்டா சோ அதே மாதிரி 16 - 4 which is 12 is equal to x x ஓட வேல்யூ என்னது 12 என்ன கேட்டிருக்காங்க தற்போதைய வயது என்ன தற்போதைய வயதுல தான் நம்ம இத கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சோ மகனுடைய வயசு 12 அப்பாவோட வயசுல 5 × 12 which is 60 சோ 12 60 ஆன்சர் எங்கப்பா இருக்கு 12 தந்தை 60 இங்க இருக்கு சோ இந்த 4ன்றது வேற ஏதோ ஓகே மகனின் வயது 12 தந்தை வயது 60 புரியுதா புரிஞ்சா யாருக்கு புரியல முனியப்பன் once again மஞ்சு once again ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஓகே நான் சொல்றேன் once again ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா கவனிங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்க அப்பா அந்த பையனோட வயசுல இருந்து நீங்க வந்து 5 மல்டிப்ளை பண்ணும்போது ஓகே அந்த பையனுக்கு இப்ப வந்து 5 வயசுனா அவங்க அப்பாக்கு 25 வயசு அப்பனா 5 மடங்கு அதிகம் அந்த மாதிரி அந்த பையனோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அந்த அப்பாவுடைய வயசை 5xன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா 5 மடங்கு அதிகம்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ 5xன்னு எடுத்துக்கிறேன் அடுத்த கண்டிஷன் எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் 4 வயசு அதிகமா இருக்கும் உங்களுக்கும் 4 வயசு அதிகமா இருக்கும் யாரா இருந்தாலுமே 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 வயசு அதிகமாயிரும் சோ x + 4
5x plus 4 ரைட்டா போட்டுட்டேன். எதுக்காக இந்த இடத்துல 4 மல்டிப்ளை பண்ணிருக்கோம்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட வயசு அப்படின்றது அவங்க பையனோட வயசுல இருந்து 4 மடங்கு. இங்க எப்படி 5x போட்டோம் 5 மடங்குன்னு அந்த மாதிரி இங்க 4 மடங்கு. சோ 4 மல்டிப்ளை பண்ணா அது கிடைக்குதான். இப்போ இந்த பையனுக்கு வந்து 4 வயசு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு 16 அந்த மாதிரி 16 வயசுல அப்பா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சின்ன நம்பர் சொல்றேன். 4 இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு 16, அதாவது 4 மடங்கு அதிகம். 4ஓட 4 மல்டிப்ளை பண்ணா 16 வருது இல்லையா அந்த மாதிரி. சோ அதனால இந்த ஈக்குவேஷன் போட்டு சால்வ் பண்ணிருக்கோம். கிளியராப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन முத்துப்பாண்டி கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின்படி வரிசைப்படுத்த வேண்டும்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்தி சொல்லுங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வரிசைப்படுத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்ப்போம். எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு F தான் இருக்கு. சோ அதை வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. செகண்ட் லெட்டரை பார்க்கறோம். E இருக்கு, A இருக்கு, R U. ஈஸியா பண்ணிடலாமா? E A R U. இதுல A தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும், E எனக்கு செகண்ட் வரணும், R S T U. அப்ப R தான் எனக்கு தேர்ட் வரணும், U எனக்கு ஃபோர்த் வரணும். எங்க இருக்கு? சோ ஈன்ற ஃபர்ஸ்ட் A எங்க இருக்கு, ஃபேஸ்ல இருக்கு. சோ ஃபேஸ்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டாம் நம்பர் 2ல தான் ஃபேஸ் இருக்கு. அடுத்தது எனக்கு என்ன வரணும், E வரணும். E எங்க இருக்கு, ஃபீட்ல இருக்கு. சோ இது 2, அப்போ 1. அடுத்தது எனக்கு என்ன வரணும், R வரணும். R எங்கப்பா இருக்கு, R ஃப்ரெட்ல இருக்கு. சோ 3. லாஸ்டா வருது 4. 2 1 3 4. ஆன்சர் இஸ் 2 1 3 4. சூப்பர் ரம்யா. அஸ்வின் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஃபீட், ஃப்ரெட் அண்ட் ஃபால். சூப்பர். 2 1 3 4. சூப்பர். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஓகே, நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். அப்ப டவுட் இல்ல தானே? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஆப்ஷனே பார்க்கல. 2 1 3 4 ஆப்ஷன் பி. ஓகே, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. ஓகே, क्वेश्चन தெரியும் நினைக்கிறேன். சோ ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு வாத்து இருக்கு. ஓகே, 2 வாத்துக்கு முன்னாடி இருக்கான். சோ அப்ப இங்க ஒரு வாத்து, இங்க ஒரு வாத்து. அப்ப இந்த 2 வாத்துக்கு முன்னாடி ஒரு வாத்து இருக்கு. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், இரு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது. ஓகே, ஒரு வாத்துன்றது இரு வாத்துகளுக்கு பின்னால். இதுலயே என்னால அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பண்ண முடியலன்னா இன்னொன்னு நான் ஆட் பண்ணும். சோ ஒரு வாத்துன்றது 2 வாத்துக்கு முன்னாடியும் இருக்கு, 2 வாத்துக்கு பின்னாடியும் இருக்கு. அப்போ ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அதாவது சென்டர்ல. ஓகேவா? இந்த சென்டர்ன்றது இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். அவ்வளவுதான் சென்டர்ன்றது. இந்த பக்கம் 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 10 பேர் இருக்காங்கனாலும் அது சென்டர் தான். இல்ல இந்த பக்கம் 9 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 9 பேர் இருக்காங்கனாலும் அது சென்டர் தான். எத்தனை பேர் இருக்காங்கன்றது எனக்கு தேவை கிடையாது, பட் சென்டர்ல இருக்கணும். சோ இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இது சென்டர்ல இருக்கு. அப்ப 3 கண்டிஷனுமே எனக்கு இதுலயே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப மொத்தம் எத்தனை வாத்து இருக்கு, 3 வாத்து இருக்கு. கிளியர்? ஓகே முனியப்பன், நான் சொல்லி தரேன். கிளியராப்பா? ஆன்சர் இஸ் 3. 3 வாத்துகள். கரெக்டா? சூப்பர். சோ இருக்க கண்டிஷன் எல்லாமே 3லயே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா உங்களுக்கு ஆட் பண்ணணும்ன்றத ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் 3 மட்டுமே போட்டுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கொடுக்குற क्वेश्चनல அப்படி போடக்கூடாது. சோ அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆன்சரை கொடுக்கணும். ஓகேவா? சூப்பர். ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட், இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு, ஒன்னு மட்டும் தான் ஹோல் நம்பரா இருக்கு. அப்படி பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1. மத்த எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு, எல்லாமே 1க்கு கம்மி. ரைட்டா? 0 பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்ல இருக்கு இந்த சென்ஸ் டெசிமல்ல 0 பாயிண்ட் இருக்கு. அப்போ 0.09999 இதெல்லாம் தாண்டி தான் எனக்கு 1 வரணும். சப்போஸ் வேற நான் 4 நம்பர் தரேன், அதுல ஆன்சர் பண்ணுங்க. 1 ன்னு கொடுக்கிறேன், 1.02 கொடுக்கிறேன், -1 கொடுக்கிறேன், and then 0.99 கொடுக்கிறேன். இதுல எதுப்பா பெரிய நம்பர்? இதுல எது பெரிய நம்பர்? ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர். ஆன்சர் இஸ் 1. இதுல எது பெரிய நம்பர்? -1. ஓகே, வேற 2 நான் கொடுக்கவே இல்லையேப்பா. 2 நான் கொடுக்கவே இல்ல. சூப்பர். இதுல பெரிய நம்பர் எதுனா 1.02 பெரிய நம்பர். இந்த இடத்துல பாயிண்ட்ல வருதுன்றதுக்காக அதை நான் சின்ன நம்பர்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆதித்யாவின் சகோதரி பானு. ஓகேவா? क्वेश्चन தெரியுதாப்பா? क्वेश्चन விசிபிளா இருக்கா? ஓகே, क्वेश्चन தெரியுது. ஆதித்யாவின் சகோதரி பானு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் ஆதி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, பானு கொஞ்சம் கீழே எழுதுவோம். சோ ஆதி
and then பானு இவங்க ரெண்டு பேரும் என்னது அண்ணன் தங்கச்சியோ அக்கா தம்பியோ யாரோ சகோதரி ஓகேவா பானுன்ற இதெல்லாம் வந்து கேர்ள் நேம் பாய் நேம் அப்படின்றதுனால நம்ம கன்ஃபியூஷன் இருக்காது சப்போஸ் ஏபின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம சர்க்கிள் பாக்ஸ் இதெல்லாம் போடுவோம் சோ ஆதித்யாவும் பானுவும் அண்ணன் தங்கச்சி அதனால ஒரே லைன்ல நான் எழுதியிருக்கேன் அடுத்தது பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஓகே ஆனா அந்த ஜெயந்தி யாரு பாரத் யாருன்னு எனக்கு தெரியாது சோ இந்த இடத்துல நான் தனியா போடுறேன் ஓகேவா ஜெயந்த் தானே ஜெயந்தின் தந்தை சோ ஜெயன் மட்டும் போடுறேன் பாரத் ஓகே இந்த பாரத்ன்றவர் யாரு ஜெயந்தோட தந்தை இவர் வந்து அப்பா இவருக்கு இவர் அப்பா ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன உறவு இவங்களுக்கு என்ன இவங்களுக்குலாம் என்னன்னு தெரியல போக போக நம்ம பார்க்க போறோம் அடுத்தது நிலா என்பவர் பானுவின் தாயார் பானுவுடைய அம்மா யாரு நிலா ஓகேவா பானுவுடைய அம்மா யாரு நிலா இன்னொன்னு நமக்கு என்ன தெரியும் பானுவும் ஆதியும் அண்ணன் தம்பின்னு தெரியும் பானுக்கு இவங்க அம்மானா ஆதிக்கும் இவங்க அம்மாவா தான் இருக்க முடியும் சோ இவங்க ரெண்டு பேரோட அம்மா யாரு நிலா நெக்ஸ்ட் பாருங்க ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள் ஆதித்யாவும் ஜெயந்தும் யாரா அண்ணன் தம்பி பானுக்கு இவங்க அண்ணனா இவங்களோட அண்ணனா இருக்க ஜெயந்தும் பானுக்கு அண்ணன் தான் அப்ப இவங்க மூணு பேரும் என்னது சகோதர சகோதரிகள் ரைட்டா இவங்க மூணு பேரும் கூட பிறந்தவங்க சிபிலிங்ஸ் இப்போ பானுக்கு இவங்க அம்மானா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அம்மாவா தான் இருக்க முடியும் இன்னொன்னு நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க ஜெயந்தோட அப்பா இவருன்னு கொடுத்திருக்காங்க ஜெயந்தோட அப்பா இவரு பாரத் அப்படின்னா அவரோட அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ அவர் தான் அப்பாவா இருக்க முடியும் சோ இவங்க மூணு பேருக்கும் இவர் தான் அப்பா இவங்க அம்மா இவங்க அப்பானா இவங்க ரெண்டு பேரும் என்னது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஓகே இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார் பாரத்திற்கு நிலா மனைவி வேண்டும் சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மனைவி புரியுதா புரிஞ்சாப்பா சூப்பர் ஆன்சர் மகளா மனைவி ஓகேவா சோ ஆன்சர் இஸ் டி சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே வேற லெவல் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மனைவி நெக்ஸ்ட் क्वेश्चन சோ கீழே உள்ள வார்த்தைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ரோஜா மல்லிகை சாமந்தி மொட்டு ஓகே வேறுபட்ட வார்த்தை எது இதுல டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் மொட்டு ஓகே டி மொட்டு சூப்பர் மத்த எல்லாமே ஃப்ளவர்ஸ் இது மட்டும் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மொட்டு ஓகேவா சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா கொடுத்திருக்கிறதுல எது மிஸ் ஆயிருக்குன்னு நம்ம தான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ரிமைனிங் ஆர் ஃப்ளவர்ஸ் சூப்பர் மஞ்சு சோ 3 9 27 பார்க்கும் பொழுதே தெரியுது என்னப்பா இது 729 பார்த்தாலே தெரியுது எல்லாமே 3 ஓட மல்டிபிள்ஸ்னு எப்படி மல்டிபிள்ஸ் ஆயிருக்குன்றதுதான் பிரச்சனை 243 and then 405 நிறைய ஆன்சர்ஸ் வருது 405 ஆன்சர் கிடையாதுப்பா 405 கிடையாது இது எல்லாமே அசெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு அப்போ 729 சரி ஓகே சோ பார்க்கலாம் 3 ஓட கியூபா பாப்போம் சோ 3 into 3ன்றது 9 ரைட்டா அடுத்தது 9 into 3ன்றது 27 அடுத்தது 27 into 3ன்றது 81 அடுத்து 81 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் சோ 81 into 3 3 ones are 3 and then 8 threes are 24 so answer is 243 ஓகேவா ஆன்சர் என்னது 243 புரிஞ்சாப்பா ஆன்சர் D ன்னு சொன்னவங்களுக்குலாம் புரிஞ்சா என்ன எதனால வந்து ஆன்சர் B ன்னு சொல்லிட்டு சூப்பர் ஆன்சர் இஸ் 243 நெக்ஸ்ட் क्वेश्चन so 1 plus 6 plus 11 plus 16 plus கடைசில என்ன இருக்கு அப்படின்னா x இருக்கு equal to 148 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா ஃபார்முலா இருக்கா tn is equal to ஃபார்முலா யாரு சொல்றீங்கன்னு பார்க்கலாம் லாஸ்ட் நம்பர் இதுதான் லாஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம் இந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஆன்சர் பண்ணுங்கப்பா 36 ஆன்சர் 3 to the power 5 எங்க இருக்கு 3 to the power 5 என்னாச்சு so answer 3 3 2 3 square 3 cube 3 to the power 4 okay super தமிழ் of sums l minus a by d plus 1 அப்படினு சொல்லிருக்கீங்க யாருன்னா சுபா சொல்லிருக்காங்க ஓகே அந்த ஃபார்முலா ஏன் போட முடியாதுன்னு நான் சொல்றேன் l minus a divided by d plus 1 இதுதான் உங்களுடைய ஃபார்முலாவா அப்போ லாஸ்ட் டேர்ம் தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன் என்னோட ஃபார்முலாவே நீங்க இது கொடுத்திருக்கீங்க இது வந்து sum of odd numbers-க்கு ஓகே இங்க இருக்கதெல்லாம் odd number கிடையாது ஓகே ஃபார்முலா என்னன்னா ரம்யா கொடுத்திருக்காங்க பாருங்க சோ a into a plus n minus 1 ஓகேவா a plus n minus 1
into d. ரம்யா கொடுத்திருக்காங்கல்ல அந்த ஃபார்முலா தான் கரெக்ட். ஓகேவா? a plus சூப்பர் சுபா. அதெல்லாம் ஆட் நம்பருக்கு நீங்க சொல்ற ஃபார்முலாவை ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எங்களுக்கு நம்ம சம்மும் கொடுத்துட்டாங்க அண்ட் லாஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. மத்த எல்லாமே நமக்கு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும், அந்த நீங்க சொல்ற மாதிரி ஏ தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது ஆட் நம்பருக்கு, இங்க ஆட் நம்பர் கிடையாது, அதனால யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சூப்பர். திஸ் இஸ் தி ஃபார்முலா. சிலம்பரசன் குட் மார்னிங். இந்த ஃபார்முலால இப்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே போதும். ஏ அப்படின்றது என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 1 பிளஸ் என்னன்றது தான் நான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு என்னும் தெரியாது, அப்புறம் எப்படி இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? யார் அது சொன்னது? ஓகே, இந்த ஃபார்முலா எப்படிப்பா யூஸ் பண்றது? இங்க தான் n வேல்யூ தானே நமக்கு தெரியாது, n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது? tn. ஓகே, tn இங்க எனக்கு லாஸ்ட் டேர்மும் தெரியாது, அதே சமயத்துல n வேல்யூவும் தெரியாது. சோ இந்த ஃபார்முலா என்னால யூஸ் பண்ண முடியாது. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னா sum of n ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணனும். sum of n ஃபார்முலா என்னதுப்பா? 1 plus 6 plus 11 plus 21 plus 26 plus 31 plus 36 equal to 148. So answer is 36 அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் பண்ணுங்க. மஞ்சு சொல்ற மாதிரி நீங்க ஃபாஸ்டா அப்படியும் போடலாம். பட் இதை எப்படி போடணுன்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சப்போஸ் பெரிய நம்பர் பெரிய மாதிரி சம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஃபார்முலா என்னதுப்பா? சம் ஆஃப் தி சீரீஸ். இந்த சீரீஸ் நான் ஆட் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா என்ன? இது வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் கிடையாது, ரைட்டா? இது வந்து சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது, அதாவது ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ கிடையாது. சோ நார்மலா சம் ஆஃப் தி சீரீஸ் ஃபார்முலா எப்படி போடுவீங்க? ஆன்சர் பண்ணுங்கப்பா ஃபாஸ்டா. n/2. சூப்பர் ரம்யா. ரம்யா ஒரு ஆள் தான் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றாங்க. சோ ஃபார்முலா என்னது? அண்ட் இன்னொருத்தவங்க பண்ணிருக்காங்க, சுகப்பிரியா. சூப்பர் சுகப்பிரியா. சோ சம் ஆஃப் த ஃபார்முலா இஸ் n/2 into 2a plus n minus 1 into d. எதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு t2 tn அப்படின்ற லாஸ்ட் டேர்மும் தெரியாது, n-ம் தெரியாது. ஒரு ஈக்குவேஷன்ல எனக்கு ரெண்டு வேல்யூ தெரியலன்னா அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்டா? ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்ப மத்த வேல்யூலாம் எனக்கு தெரியணும். சோ இந்த ஃபார்முலா வந்து என்னால யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலால சம் ஆஃப் த டேர்ம் எனக்கு 148 ன்னு தெரியும், n தான் நான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2. சோ அதே மாதிரி 2 into a-ன்றது 1 பிளஸ் n எனக்கு தெரியாது, minus 1, and then d-ன்றது டிஃபரன்ஸ், ரைட்டா? சோ minus 5 பண்ணிருக்காங்க. சோ into 5. இத சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு ஆக்சுவல் ஆன்சர் கிடைச்சிரும். சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் வேல்யூ இல்ல. சூப்பர். 40 क्वेश्चंस பா. 40 क्वेश्चंस. சோ ஆன்சர் பண்ணுங்க. TRPLUC. ஓகே, சூப்பர். அதெல்லாம் ஓகே தான். ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? சரி, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நல்லா போயிட்டு இருந்தது எவ்வளவு நேரம். கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. 33. ரைட்டா? உங்க ஆன்சர் தான் நான் போடுறேன். யாரோ சொன்னீங்களே மஞ்சு, ஆன்சர் 36ன்னு சொன்னாங்க. ஆன்சர் 36, ரைட்டா? ஆன்சர் 36. எஸ், ஆன்சர் இஸ் 36. மஞ்சு எப்படி சொன்னாங்கன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா தான், இதுல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்னோட வேல்யூ கிடைச்சிரும். அதை எடுத்துட்டு போய் நீங்க எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா, tn ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, n minus 1 into d. இதுல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா tn ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஐ திங்க் என்னோட வேல்யூ 8 ன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மஞ்சு என்ன சொன்னாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். சோ 1 plus 6 plus 11. அப்போ 1ல இருந்து 5 ஆட் பண்ணிருக்காங்க, 6ல இருந்து 5 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து 11ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நான் என்ன பண்றேன், 16ல இருந்து ஒரு 5 ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணா 21, ரைட்டா? 21ல இருந்து ஒரு 5 ஆட் பண்றேன், 26 பிளஸ் அங்க இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா 31 பிளஸ் 36. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 148 கிடைக்குது. அப்போ இதுதான் எனக்கு கடைசி நம்பரா இருக்கும். சோ ஆன்சர் இஸ் 36 ன்னு யாரு சொன்னாங்கன்னா மஞ்சு சொன்னாங்க. திஸ் இஸ் ரைட். இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். பட் ஏன் வந்து நீங்க ஃபார்முலா யூஸ் பண்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டாங்க, நீங்க போட்டுட்டீங்க, இந்த நம்பரே 1558ன்னு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு உட்காந்து ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க? உங்களால முடியாது இல்லையா? டைம் வேஸ்ட் ஆகும். சோ அதுக்காக தான் ஃபார்முலா யூஸ் பண்றது. என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா? சம் ஆஃப் n is equal to n/2 into 2a plus அந்த ஃபார்முலா. ஓகேவா? 2a plus n minus 1 into d ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதுல என்னோட வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்துட்டு போய் tn is equal to a plus n minus 1 into d ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். கிளியர்? சூப்பர். இது ஈஸியா இருக்கும் ஆர்த்தி, இல்லாமலாம் இல்ல. சப்போஸ் பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க, சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் சிம்பிளா